ஈஸியாக சமையல் செய்யணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மிளகா பஜ்ஜி டீ டைமில் சாப்பிட்ற மாதிரி நல்லா நச்சுன்னு மொறுன்னு பார்க்க போகிறோம். இந்த மிளகா பஜ்ஜியை மாவில் முக்கி போடுறதுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்கிறோம். மறக்காமல் பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். இந்த பஜ்ஜிக்கு பெருங்காயத்தூள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துட்டு ஒரு 300 ml தண்ணியை இதில் சேர்த்துக்குருவோம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டலாம். நம்ம சேர்த்துருக்கிற உப்பு, மசாலா தூள் எல்லாமே தண்ணியில் நல்லா கலந்துருச்சுன்னா எல்லா பஜ்ஜிலையும் டேஸ்ட் ஒன்று போல் ஈவனாக கிடைக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இந்த எண்ணெய் சேர்த்து செய்யும்போது பஜ்ஜி நல்லா பளபளன்னு இருக்கும். அடுத்ததாக இதில் கடலை மாவு சேர்க்க போகிறோம். கடலை மாவோட அளவு ஒரே 1 கப் மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். அரிசி மாவு பச்சரிசி மாவு தான், வறுக்காத மாவு. கடையில் வாங்கி அப்படியே பாக்கெட்டில் இருந்து எடுத்து சேர்த்துருக்குறோம். இப்போ மாவை சேர்த்துட்டு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். எடுத்த உடனே நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா மாவு நமக்கு சின்ன சின்ன உருண்டை கட்டிகளாக வந்துடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி முதல்ல நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கிடுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது உருண்டை கட்டி எதுவுமே வராது. இந்தளவுக்கு திக்காக கலந்துட்டு அடுத்ததாக ஒரு 50 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மாவை கலந்து விட்டுக்கலாம். நமக்கு பஜ்ஜி மாவு முக்கி போடுற அளவுக்கு கரைச்சா போதுமானது. இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சாச்சு. ஒரு க்ரீம் பதத்துக்கு இந்தளவுக்கு கரைச்சிடணும். இதுதான் பஜ்ஜி மாவுக்கு கரெக்டான பக்குவம். இப்போ இந்தளவுக்கு கரைச்சிட்டு மாவு அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக மிளகா பஜ்ஜி போடுறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மிளகா வாங்கியிருக்கிறோம். மிளகா வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது இதை எப்படி கட் பண்ணலான்னு பார்த்துருவோம். இப்போ ஒரு மிளகாய் எடுத்துகிட்டு அதோட முனைப்பகுதியை வெட்டிட்டு அப்படியே 2ஆக கட் பண்ணிக்கலாம். மிளகாய் பஜ்ஜி பொறுத்தளவுக்கு மிளகாயை 2 கட் பண்ணி போட்டால் தான் நமக்கு எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் வெடிக்காமல் இருக்கும். மிளகாய் பெரிய சைஸு சின்ன சைஸ் எப்படி வாங்கினாலும் அதை 2 கீறி விட்டுட்டு தான் நம்ம போடணும். இப்போ இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா மிளகாயுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். அடுத்ததாக பஜ்ஜி போடுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போது நம்ம கரைச்சி வச்ச மாவில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கிறோம். சோடா உப்பு சேர்த்தா மட்டும்தான் பஜ்ஜி நல்லா உப்பி வரும். சோடா உப்பு போடாமல் நம்ம பஜ்ஜி போட்டோம் அப்படின்னா பஜ்ஜி சப்பையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அதனால் லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா விஸ்கை வச்சு கலந்து விட்டுருவோம். சோடா உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷமாவது விடாமல் நல்லா கலந்து விடணும். அப்போ தான் எல்லா மாவுலையும் நல்லா கலந்து வரும். இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. நமக்கு பஜ்ஜி மாவும் தயாராகிடுச்சு. அடுத்ததாக இந்த மாதிரி உயரமான ஒரு கண்ணாடி கிளாஸ் இல்லைனா சில்வர் கிளாஸ் இருந்தது அப்படின்னா அதில் இந்த மாவை ஊற்றிக்கலாம். ஒரு 3/4 வாசி அளவுக்கு மட்டும் இந்த மாவை சேர்த்துக்குருவோம். இதில் இப்போ மீத மாவை ஓரமாக வச்சுட்டு இப்போ பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். பஜ்ஜி போடுறதுக்கு ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறோம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. அடுப்பு மீடியமில் வச்சுக்குவோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு மிளகாய் துண்டையும் எடுத்து அப்படியே அந்த கிளாஸில் முக்கணும் அப்படின்னா மாவு எல்லா பக்கமும் நல்லா ஒட்டி வரும். நார்மலாக பஜ்ஜி போடுற மாதிரி அந்த கிண்ணத்துலேயே நம்ம முக்கி போட்டோம் அப்படின்னா மாவு நிறைய கரைக்க வேண்டியிருக்கும். இதுனா கொஞ்சமாக கரைச்ச மாவுலேயே நம்ம இந்த மாதிரி போட ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு மிளகாயும் எடுத்து நல்லா அந்த கிளாஸில் உள்ள மாவில் முக்கிட்டு ஓரங்களை லேசாக மட்டும் தட்டி விட்டுட்டு அப்படியே எண்ணெய்க்குள்ளே இறக்கிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் பஜ்ஜி போடுறது பிகினர்ஸாக இருந்தால் கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சின்ன கடாயில் ஒரு 5 பஜ்ஜி அளவுக்கு சேர்த்துருக்குறோம். பஜ்ஜி நல்லா வெந்து வரட்டும். எடுத்த உடனே திருப்பி விட்டுற வேண்டாம். பஜ்ஜியை எண்ணெயில் சேர்த்து ஒரு நிமிஷம் கழித்து ஒரு ஸ்பூனு இல்லைனா ஒரு சின்ன குச்சியை வச்சு எல்லா பஜ்ஜிகளையும் நல்லா புரட்டி விட்டுறலாம். எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் வெந்து பொரிஞ்சு வரணும். மிதமான சூட்டில் அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறோம். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் பொரிஞ்சு வரும். நமக்கு இந்த பஜ்ஜி ரெடி ஆகிறதுக்கு ஒரு 4 நிமிஷம் தான் ஆகும். இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக வரும்போதே இந்த பஜ்ஜி எல்லாத்தையுமே அரித்து வெளியில் எடுத்துடலாம். ஈவினிங் டீ டைமில் நல்லா ஒரு காரசாரமாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மிளகா பஜ்ஜி செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.